வணக்கம் நண்பர்களே. தினமொரு தகவலில் குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு 2ஆம் நாள். உங்கள் குழந்தைகளை புத்தகங்களை வாசிக்க பழகிக் கொடுங்கள். சுயசரிதம், வாழ்க்கை வரலாறு, புராண கதைகள், திருக்குறள் போன்றவற்றை பழகிக் கொடுங்கள். கற்பனை வளம், பக்தி இந்த சமுதாயத்தில் வளர நிறைய அனுபவங்கள் கிடைக்க உதவும். புத்தகங்களை வாசிக்க அதன் நன்மைகளை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். ஹெல்த் ரிலேட்டடான குறிப்புகள் சொல்லிக் கொடுங்கள். காய்கள், பழங்கள், கீரைகள், விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன், ஃபேட் பற்றி சொல்லிக் கொடுங்கள். அதனுடைய பயன்களையும் அதனால் நம்ம உடலுக்கு ஏற்படும் அத்தியாவசிய செயல்கள் பற்றியும் எடுத்துச் சொல்லுங்கள். வாழ்வில் வெற்றி கண்டவர்களுடைய சுயசரிதம், அனுபவங்கள், அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கை வரலாறு, கப்பலோட்டி தமிழன் வரலாறு, பகவத்சிங் வரலாறு, நாட்டுப்பற்று, நாட்டுக்காக உழைத்தவர்களின் சரித்திரம், வாழ்வில் கஷ்டங்களை கடந்து வெற்றி பெற்றவர்களுடைய சரித்திரம் போன்றவற்றையும் படிக்கச் சொல்லிக் கொடுங்கள். குழந்தை வாழ்வில் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருவரால் மட்டுமே மற்றவரின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு வாழ முடியும். கடினமான இரும்பை புடம் போட்டால்தான் நல்ல கூர்மையான ஆயுதமாக மாற்ற முடியும். உங்கள் குழந்தையும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல கருவியாக ஜொலிப்பார்கள். நீங்கள் படித்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தந்த புத்தகங்களை உங்கள் குழந்தைக்கு படிக்க பழகி கொடுங்கள். அறிவுறுத்தும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளிடத்திலும் வேறுபாடு காட்டாதீர்கள். 3 முதல் 4 மொழிகள் கற்றுக் கொடுக்க உதவுங்கள். சுயமாக சிந்தித்து செயல்படுத்தி அதில் வெற்றியடைய உந்து சக்தியாக இருங்கள். அனைத்து ஜீவராசிகளிடமும் இயற்கையிடமும் அன்பு செலுத்த பழகிக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கத்தையும், எந்த சூழ்நிலையும் தவறு செய்யாமல் இருக்கும் பழக்கத்தையும், கூடி வாழ்வதின் நன்மையும், படிப்பின் முக்கியத்துவத்தையும், இந்த சமுதாயத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்று உள்வாங்கி வாழ கற்றுக் கொடுங்கள். ஒரு குழந்தையை சான்றோராக்குவதுதான் பெற்றோரின் கடமையே புறநானூறு கூறுகிறது. தாய் தன்னுடைய குழந்தை பெற்றதை விட சான்றோர் என மற்றவர் சொல்லி கேட்கும் பொழுதுதான் முழுமையடைகிறாள் என்று வள்ளுவர் கூறுகிறார். தாயை காட்டிலும் தந்தைக்கு அதிக பங்கு உள்ளது. ஏனென்றால் இன்னாருடைய மகன் என்று நன்மை செய்தாலும் தீன்மை செய்தாலும் இவ்வையகம் அவரின் பெயரை சொல்லிதான் சொல்லும். இன்றைய காலகட்டத்தில் இருவருக்குமே பங்கு உள்ளது. இவ்வையகத்தில் பிறந்த உங்கள் குழந்தையின் பெயரை குறைந்தது 100 ஆண்டுகளாவது மற்றவர் நினைவில் வைத்திருக்கும்படி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்கள். நன்றி நண்பர்களே. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.